எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ மழை அடித்தாலும் சரி, சிலருக்கு இந்த ஸ்வீட் கிரேவிங் எல்லா சீசன்லேயும் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டாலே போதும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு 4-5 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சின்ன கப்பில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ரேஷன் சர்க்கரைன்றதுனால 3 கப். இதே நம்ம கடையில் வாங்கினோம்னா 1.5 கப் சேர்த்தா போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நான் ரெடிமேட் குலோப் ஜாமுன் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் தான் எடுத்தேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆறின பாலை ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமானது, மாவு பிசையும் போது ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொடுத்தா கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு மாவை எடுத்து நல்லா உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கணும். இந்த பால்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதனா ஆயில் யூஸ் பண்ணால் அதோட ஸ்மெல் வரும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பால்ஸ் அதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த ஜீராவில் சேர்த்து ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி. ஸ்வீட் கிரேவிங் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.